நேயர்களே, இன்றைய கல்வி நேரத்தில் நாம் பார்க்க போகும் தலைப்பு ரோபோட்டிக்ஸ். ரோபோட்டிக்ஸ்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருவது ஒரு இயந்திர மனிதன். ஆனால் அந்த ரோபோட்டிக்ஸ் இது இல்லைங்க. தமிழ் விஞ்ஞானி யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லிடுவாங்க. அவங்க தான் நம்ம அப்துல் கலாம். அவரோட கனவும் ஒன்று இருக்குங்க. அதுதான் நம்ம இந்தியாவை வல்லரசாக்கணும், இளம் விஞ்ஞானிங்க உருவாக வேண்டும்னு. அவர் இப்போ உடல் அளவில் நம்மளோட இல்லைனாலும் நம்மளோட வாழ்ந்துட்டு தாங்க இருக்காரு. அவரோட கனவை நினைவாக்கதாங்க மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது ரோபோட்டிக்ஸ். பெற்றோர் மத்தியில் ரோபோட்டிக்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரோபோட்டிக் கோர்ஸ் படிக்கிறதுனால உங்கள் பையனோட நாலேஜ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு? கண்டிப்பாக சந்தேகமே இல்லை. நல்லா இப்போ ஃப்யூச்சருக்கு தேவையே ரோபோட்டிக் தேவைப்படுது. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பையனும் அந்த மாதிரி பண்ணுவான் அப்படின்ற இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தேங்க்யூ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரோபோட்டிக்ஸ் அப்படின்ற புது சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு தெம். யூ கேன் see a lot of changes in them, like அவங்களாவே ஓனாகவே ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ my daughter is doing insect robo cleaner. She herself gave this idea. So from a broken toy car she has done this. So I hope it comes out well. And also such type of exhibition, it makes the child to increase their whatever the imagination, creativity. வீட்டில் இருக்கிற அந்த வேஸ்ட் திங்ஸ்லேயே நம்ம என்னெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்க நல்ல they are more like you know they're just growing like anything, and we all are very happy with these changes. Thank you so much. ஆக்சுவலி கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேர் ஏபிள் டு பிளே லேப்டாப் அந்த மாதிரி அவுட்டர் கேம்ஸ் போவாங்க, பட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆஃப்டர் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தேர் ஏபிள் டு டூ அந்த வீட்டில் இருக்க ரோபோட்டிக்ஸ் கார்ஸ் வச்சு அதை என்ன அப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. லைக் நம்மளே நல்ல மாடல்ஸ் பண்ணணும், வி ஷுட் டூ, நம்மளால் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த காலத்துக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறையவே கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் டு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ். சன்வீம் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த தாய் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பற்றி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்குது. அவனே பண்ணுறான். மொத்தமே நேற்று கூட நாங்களே வெளியில் பண்ணலன்னா வேணாம் நானே பண்ணுறேன், சின்னதாக கொடுத்தாங்க, வேண்டாம் நான் பெரிய ஐட்டமே பண்ணுவேன் அப்படின்னு வாணி வந்து கூட வந்து அவனே பண்ணான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை பற்றி இப்போ வீட்டில் டோட்டலாகவே அவன் எதை ஹேண்டில் பண்ணாலுமே இப்போ வந்து அந்த டெக்னிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். டெய்லி வந்து அந்த டிவி பார்க்குற டைம்லாம் வந்து இப்போ வந்து அன்னெசரி கார்ட்டூன் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே அந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸு, இந்த எலக்ட்ரானிக் திங்ஸு, இந்த ரோபோட் சம்மந்தப்பட்டது டெக்னிக்கலாக இன்ஜினியரிங் மைண்டோட அந்த சேஞ்சஸ் நல்லா இருக்கு. பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் ரோபோட்டிக்ஸ் பற்றி They are all young scientists. Even at this age itself, they are able to create in such a beautiful way. They are explaining very clearly. Their model is so good, and multi-user robo is very useful. Nowadays in agriculture they are using, so that is very useful. And they are explaining it very clearly. I want to just tell that our school have got the robotics class. அது இன்னும் நான் எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணது நிறைய செய்கிறதுக்காக. இட்ஸ் ரியலி நைஸ். Robotics students, most of them are good. Maybe some of them are average students, but I think it's necessary like all of them be good in everything. It's not only studies, they should be good in other things also. Because even if they are average in studies, if they are good in robotics, it helps them to become scientists and invent something new. அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஒரு ஃபியூ செலக்ட் பண்ணி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயும் ரெடிமேட் கிடையாது, நாங்களே பண்ணது, டிசைன் பண்ணது. நாங்கள் வந்து இது அவுட்டோர் எதுவும்